கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மறுபடியுமாய் ஆத்துமநேசரின் அங்கமகத்துவம் என்கிற தியான வேளை பகுதிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒருவேளை இந்த தபசு நாட்களிலே ஆண்டவருடைய அழகு எவ்வளவு பூரணமானது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகினும் பூரணராகி என் தேவன் எனக்காக எவ்வளவாய் ஒவ்வொரு அவயவங்களையும் பாடுகளுக்கு உட்பட ஒப்பு கொடுத்தார் என்பதை தியானிக்கிற ஒரு நல்ல தியான நேரம். ஆத்துமநேசருடைய அங்க மகத்துவத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு வந்து பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுதும் ஜபத்தோடு கூட கடந்து போகலாமா? எல்லாரும் ஜபிக்கலாமா? கண்களை மூடி, எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, மறுபடியுமாய் நாங்களுமே மனதார துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். எனக்கு எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உங்க மேல வந்ததப்பா. அதை நினைக்கிறோம். இந்த நாட்களிலும் இந்த தபசு நாட்களை விசேஷித்துக் கொள்ளும்படிக்கு, இவைகளை நாங்கள் தியானிக்கும்படிக்கு கிருபையாய் கூட்டி தந்திருக்கிற நாட்களை நினைக்கிறோம். இந்த நாளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஜப நேரத்தில், இந்த தியான நேரத்தில் நாங்கள் தியானிக்கிற தியானங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய், கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்றி தாருங்க. இந்த பலத்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆத்துமநேசரின் அங்க மகத்துவம். கடந்த 2 நாள் தியானங்களாக ஆத்துமநேசருடைய பாதம், அதை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு ஆத்துமநேசரின் கால் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். ஆத்துமநேசருடைய கால், இதற்கு ஆதாரமாய் சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தையை நான் முதலாவது வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்திற்கு வந்தார். இரண்டாவதாக மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கலிலேயா நாடு எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பார்க்கிறோம், சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து சகல நோயாளிகளையும் குணமாக்கினார். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தார், அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்தார்கள். இன்னுமாய் 5ஆவதாக யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 33, 36ஆம் வசனங்களின் சுருக்கம். போர் சேவகர் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அடுத்து இயேசு அவர்களை நோக்கி, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள் என்று தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் என்று லூக்கா சுவிசேஷகர் 24ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆத்துமநேசரின் காலை குறித்து தியானிக்க போகிறோம். அதற்கான போதனை இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகள் மூலமாக நம்முடைய இரட்சகருடைய கால் மகத்துவங்கள் தெளிவாய் நமக்கு தெரிகின்றது. அதை ஒவ்வொன்றாய் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். முதலாவதாக, ஆத்துமநேசருடைய காலுக்கு ஜலம், அதாவது தண்ணீர் தரையாகி போனது. இது ஜலத்தை கடந்த சில குறிப்புகள் வேதத்திலே அநேகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் ஒடுகிற கானானுக்கு போகிற பொழுது அவர்கள் செங்கடலை கடந்து சென்றார்கள். எலியா, எலிசா என்கிற அருமையான தீர்க்கதரிசிகள் யோர்தானை கடக்கும்படி அவசியம் நேரிட்ட போது அதை எவ்விதமாய் கடந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். அதாவது பிளந்து கடந்து போனார்கள். செங்கடல் பிளந்தது, வெளியே நடந்து போனார்கள். எலியா, எலிசா 2ஆக பிரிய செய்து நடந்து போனார்கள். ஆனால் நம்முடைய இரட்சகரோ ஒரு நாள் இரவின் 4ஆம் ஜாமத்திலே
கலிலேயா கடலின் மேல் நடந்து வந்தார். கடலின் மேல் நடந்து வந்தார். ஆம், தண்ணீரை தமது கைப்பிடியால் அளந்து சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைத்து மேகங்களை தமக்கு ரதமாக்கி தண்ணீரை தம்முடைய வஸ்திரத்திலே கட்டி தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சிப்பாவி தமக்கு கடலிலே பாதையையும் திரண்ட தண்ணீர்களிலே வழியையும் ஏற்படுத்தி சமுத்திரத்திற்குள்ள தமது குதிரைகளோடு ஏறி சவாரி செய்து வருகிற மகத்துவ தேவன்களுக்கு, மகத்துவ நம்முடைய தேவனுக்கு, தேவனுடைய கால்களுக்கு ஜலம் தரையாகிறது அதிசயமோ? இரண்டாவதாக, ஆத்துமனேசருடைய கால் எங்கும் நன்மை செய்கிறதாய் சுற்றி திரிந்தது. நன்மை செய்கிறதாய் அவருடைய கால் சுற்றி திரிந்தது. அது சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் மேட்டையும் பள்ளத்தையும் வனாந்தரங்களையும் வழிநடைகளையும் கடந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தது. பரலோகத்தின் பொற்தள வீதிகளை பரிசுத்தப்படுத்தின கால் யூதருடைய கானானையும் பிரஜாதிகளுடைய கலிலேயாவையும் எகிப்தையும் 33 வருஷம் நடந்தே பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. அது சென்ற ஊரெல்லாம் சுவிசேஷ செழிப்பால் மலர்ச்சி அடைந்தன. அது கடந்த வீதிகளெல்லாம் இரட்சண்ய வாழ்வை பெற்று சந்தோஷப்பட்டன. அது மிதித்த வீடெல்லாம் வியாதிகள் நீங்கி சுகம் உண்டாயின. என் ஆத்துமனேசருடைய கால் நன்மை செய்கிறதா எங்கும் சுற்றி திரிந்தது. மூன்றாவதாக, இத்தனை மகத்துவம் நான் சொல்லிக் கொண்டிருந்தாலும் என் ஆத்துமனேசருடைய கால் ஒரு நாள் ஆணிகளால் கடாவப்பட்டு மரத்தோடு இறுக்கப்பட்டது என்றும் ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இப்பொழுது தியானத்திற்குள்ள போகிறோம். ஆத்துமாவே நீ களிகூர், உன் ஆத்துமனேசரின் காலுக்கு தண்ணீரும் தரைதான். உனக்கும் ஒரு நாள் மரணம் என்னும் யோர்தான் மணல் வனம் போல மாறிப்போகப் போகிறது. அவர் தமது தாசருக்காக கடலை தரையாக்குவார். பேதுரு கொஞ்ச தூரம் கடலிலே நடந்தான். அவிசுவாசம் வந்த உடனே அவன் அமிழத் தொடங்கினான். ஆனாலும் தண்ணீரில் நடந்தான். தண்ணீர் தரையாக மாறிப்போயிற்று. அப்படியானால் நீயும் விசுவாசத்தோடு உன் விசுவாசத்தின் உண்மையில் நிலைத்திருந்தால் அந்த வாக்கியம் உனக்கும் நிச்சயம் கிட்டும். மரண யோர்தான் வரும்போது அதையும் கர்த்தர் உனக்கு தரையாக மாற்றி தந்து உன்னை சமாதானத்தோடு இளைப்பாறுதலுக்கு கொண்டு போவார். சாவின் யோர்தான் பொங்கி வந்து அலை மூடும் நேரத்தில் அதன் மேலும் வெற்றி தந்து என்னை சேர்ப்பார் மோட்சத்தில். கீத வாழ்த்துதல் அவர்க்கென்றும் பாடுவேன், அவர்க்கென்றும் பாடுவேன். ஆத்துமனேசருடைய கால்கள் தன் மகத்துவங்களை எண்ணி பெருமை கொண்டதே கிடையாது. தன்னுடைய சுகத்தை அது தேடினதும் இல்லை. அது பிரசங்கம் செய்யும்படிக்கு ஊரெங்கும் சென்றது. குணமளிக்கும்படிக்கு குடிசையெங்கும் நடந்தது. அது தேவாலய பிரங்காரங்களை சுற்றி சுற்றி வந்தது. எருசலேமே, உன் வாசல்களில் என் கால்கள் நிற்பதாக. மேலே இத்தனை மகத்துவங்களை சொல்லி சொல்லி பெருமைப்படுத்தி நான் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இதோ என் ஆத்துமா ஒப்பாரி இடும்படியான ஒரு காரியம் நடக்கிறது. இதோ நான் விசுவாசத்தினாலே நோக்கும் இரும்பு ஆணியின் நீளம், இரும்பு ஆணியின் பருமன், அதனுடைய கூர்மை, அதனால் ஆத்துமனேசருடைய காலிலே உண்டாயிருக்கும் காயங்கள் என்னுடைய மகிழ்ச்சியை மாற்றி என் ஆத்துமாவை முக்காடு போட்டு அளப்பண்ணுகிறதே. ஐயோ, நான் என்ன செய்வது? இம்மட்டும் ஆத்துமனேசருடைய பாதமும் காலும் பசும் பொன் ஆதாரங்களில் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூணை போல எனக்கு தெரிந்ததே. இப்பொழுதே அது பாடுகளுக்கு உட்பட்டு இருக்கிறதே. ஆத்துமாவே, நீ ஏன் இன்னும் மௌனமாயிருக்கிறாய்? முக்காடிட்டு கொண்டு உன் ஆத்துமனேசருடைய கால்களில் விழுந்து மன்னிப்பு கேள். மகத்துவ காலே, இது என்ன அதிசயம்! உனக்கு கல்லும் பஞ்சாய் போயிற்று, கடலும் தரையாய் மாறிற்று. ஆனால் இந்த இரும்பு ஆணி உன் காலை ஊடுருவி பாயாமல் கணுக்காலிலே தங்க கொலுசாய் அல்லது இரத்தன சலங்கையாய் மாறி இருக்கலாமே.
அப்படி மாறாமல் போனதற்கு முகாந்தரம் தான் என்ன? ஓ ஆதாமின் மகனே, அது உன் பாவத்தால். ஏவாளின் மகளே, அது உன் தோஷத்தால். ஆத்துமாவே, உன் பாவத்தால் ஆத்துமனேசரின் காலில் இந்த இரும்பு ஆணி கடாவப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய துயரச் சொற்கள் இன்னும் உன் காதில் விழவில்லையோ? காதில் விழுந்தும் நீ இன்னும் கவனியாமல் இருக்கிறாயோ? உன் இஷ்டப்படி நடந்து போய் கொண்டிருக்கிறாயே, உன் இஷ்டப்படி பாவத்தை நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கிறாயே. உன் ஆத்துமனேஸ்வருடைய கால்களோ உன் குடிசையை தேடி குணமாக்க வருகிறது. உன் ஆத்துமனேஸ்வருடைய கால் உன்னை தேடி உன்னை மேன்மைப்படுத்த தேடி வருகிறது. ஆனால் நீயோ பாவத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? இப்பொழுதும் கவனியாமல் இருக்கிற நீ உடைய சத்தத்தை கவனி. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைங்கிற வார்த்தையை கவனித்து கேட்டு வா. இப்பொழுதே அவருடைய பாதத்தில் குப்புற விழு. உன் நிமித்தம் பட்ட பாடுகளை பட்ட அந்த பாதத்தை பிடித்து அந்த காலை பிடித்து மன்னிப்பு கேள். இது நல்ல ஒரு தருணம், நல்ல ஒரு தருணம். விழுந்தேன் விழுந்தேன் ஐயா அந்த பொற்பாதத்தில், விழுந்தேன் ஐயா அந்த சீர்பாதத்தில். அதிலிருந்து ஒழுகும் இரத்தம் என் பாவ ஆத்துமாவில் விழும்படி இதோ ஏந்துகிறேன். ஆவியே துணை, தேவ ஆவியே துணை. பரவசம். என் இரட்சகரின் கால்கள் பெரிய ஆணிகளால் கடாவப்பட்டு இரத்தம் பிரளயமாய் பாய்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலும் முகமலர்ச்சி உடையவராய் காணப்படுகிறாரே, அது ஏன்? அதன் ரகசியம் என்ன? என் பாவ விஷம் அவர் சிரசில் ஏறி அவர் நோவை தணித்து விடுகிறதோ, அல்லது சேவகர்கள் கொடுத்த கசப்பு காடியின் வெறி என் ஆத்தும நேசரை நோவை தணித்து விடுகிறதோ? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. உன்மேலுள்ள அன்பின் வெறி, உன்மேலுள்ள அன்பின் விஷம் அது வெறியாய், ஓ ஆத்துமனேஸ்வரர் அதை அப்படியே தனக்கென்று ஏற்றுக்கொண்டு உனக்காக அது அத்தனையும் சகித்து கொண்டிருக்கிறார். ஆத்துமாவே, இத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்ட அவரை இன்னமும் விட்டுவிட தீர்மானிக்கிறாயோ? இன்னமும் விட்டுவிட தீர்மானிக்கிறாயோ? இப்பொழுதே அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே உடைய பொற்பாதம் எனக்கு தஞ்சம் என்று சொல்லி விழுந்து அவரை காலை பிடித்து மன்னிப்பு கேட்பாயா? மன்னிப்பு கேட்பாயா? விசுவாச வணக்கம். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். எங்கள் குரு இயேசு நாதர் பாதம் கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். அன்பானவர்களே, ஆத்துமனேஸ்வருடைய ஒவ்வொரு அங்கங்களின் மகத்துவங்களையும் பார்க்க பார்க்க அழகுள்ள என் நேசர் எனக்காக அலங்கோலமாக்கப்பட்டார். அந்த விசுவாசத்தோடு இன்றைக்கும் அந்த கால்களிலே பாய்ந்திருக்கிற ஆணிகள் எனக்காகவே, என் கால்கள் விரைந்து ஓடி சென்ற பாவத்தின் மீட்டமாகவே அந்த ஆணிகள் என்று சொல்லி விசுவாசிப்பீர்களேயானால் நம்பிக்கையோடு கூட அப்படியே முழங்கால் படியிட்டு ஜபிக்கலாமா? எங்கள் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்திற்கு விரோதமாய் அகங்கரித்து பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் செய்திருக்கிறோம். அப்பா, இந்த குற்றங்களை தயவாய் மன்னியும். நாங்கள் இப்பொழுது மனஸ்தாபப்பட்டு அழுகிறோம், துக்கப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்பட முடியாத பாரமாய் மாறிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனாய் இயேசு கிறிஸ்து நிமித்தம் மன்னித்து இனி எப்பொழுதும் நாங்கள் உமக்கு ஊழியம் செய்து உத்தமமான பாதையில் நடக்கும்படிக்கு எங்களுக்கும் உதவி செய்யும். இந்த காலை நேரத்திலும் ஆத்தும நேசருடைய அங்க மகத்துவங்களை குறித்து தியானிக்கிற நாங்கள் மெய்யாகவே இது அத்தனையும் எனக்காகவே என்று ஏற்றுக்கொள்ளவும், எங்கள் வாழ்க்கையின் மேன்மைக்கென்று உம்முடைய பாதத்தையே தஞ்சமாய் பிடித்துக் கொள்ளவும் எங்களுக்கும் உதவி செய்யும். இன்றைக்கும் பற்பல பழிகள் நிமித்தமாய் புறப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நோவுகளுக்கு, சாபங்களுக்கு, பாவங்களுக்கு, பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய அன்பின் கரங்களை பிள்ளை மூடிக்கொள்ளட்டும். பற்பல விஷயங்களிலே எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை உண்டாவதாக. எல்லா துதியும் கருமகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அருளாளர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேளுங்க எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே,
ஆத்தும நேசருடைய அங்க மகத்துவங்களை குறித்து தியானிக்கிறோம். அந்த மகத்துவம் எனக்காக, நமக்காக. விசுவாசிப்போம், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்து பெருகுவோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை அமிதமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன்.